ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு எனக்கு அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 5 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கையில் மட்டும் மாட்டிடக்கூடாது. பிளான் பண்ணிது யோசிச்சு நல்லா பண்ணுது. அதுங்களோட வேலையே அந்த வழி பண்ணி வர்றது தான். ஆனால் அந்த கயிறில் ஒன்றுமே இல்லையே இருக்கு. மற்றவங்களும் எங்கடா போனீங்க? பேக்கும் மாதிரி அடிக்குது. எங்க இருந்து அந்த இது வருது? காணோம். கீழே வந்துட்டு இருக்கான். மேஜிக் வரதும் தெரியல, போறதும் தெரியல. எப்படிடா அவ்வளவு பெரிய உருவம் மறையும்ப்பா? என்னமே புரியல. எங்களை பாத்தியா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீ அப்புறமா சுகமா இருந்துக்கோ. நீ கவனிச்சே இல்லையா? அவங்க உள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு கூட்டமா வந்துட்டா நம்ம காலி. எல்லாம் கவனிங்க. ஆபரேஷன் கொலோசல் டைட்டன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்களும் அதோட சண்டை போட்டே ஆகணும். ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுகிட்ட க்ளோஸ் அப் போனீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். சார் உங்களோட டீம் எவ்வளவு ஒரு டவுட் இருக்கு. கிளைமேக்ஸ் பாருங்க. இதை தாண்டா இன்னும் ஒரு சவர் தான் இருக்கு, அவ்வளோதான். நம்ம எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் இப்பவும் நடக்குது. இதுதான் டிஃபென்ஸோட லாஸ்ட் லைனா வச்சுக்கோங்க. வந்துருச்சு. நம்ம இங்கே நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நமக்கு ஆபத்தாயிடும். காக்கிறதுக்கு தயாரா இருங்க. இது அவங்களை அழைக்குதான். இனிமே ரொம்ப மோசமாக போகுது. ஜாக்கிரதையா இருங்க கேடட்ஸ். நீங்க கத்துக்கிட்டதை இதுல காமிங்க. ரெஜிமெண்ட்டுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு உங்க எல்லாரும் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நம்ம கண்டிப்பா இதையும் கடந்து வருவோம். நாம கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயத்துல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஏற்கனவே நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அந்த செவுத்துல ஏற்கனவே 8 மீட்டர் ஹோல் இருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட் கேட்டுக்கு முன்னாடி இந்த கல்லு தான் பெரிய உதவியா இருந்தது. இப்போ இன்னொரு கல் எடுத்துட்டு போய் அங்க எப்படி வைக்கிறது? இந்த பிரிட்ஜ் நம்ம க்ளோஸ் பண்ணலனா பதட்டப்படாத. மக்கள் எல்லாரும் செத்துருவாங்க. திரும்ப வருது. நினைக்கிறேன் இப்படி இந்த இதுக்குள்ள முடிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு முறை உள்ள வரும்போது நிறைய மனிதர்களை அழிச்சிடுறாங்க. நான் சொல்றத கேளு. நீ பழசிய நினைச்சிட்டு இருக்க. இனிமே நாம யாரும் சாக மாட்டோம். அவங்களை எதிர்த்து நிக்கலாம். சாரி गाइस. இப்போ ஓகே. டேய், இப்போ இதை சீரியஸா எடுத்துக்கங்க. நல்லா பாத்துக்கங்க. இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். என்ன இதெல்லாம்? நாம ஒவ்வொரு தடவை விளையாடும் போதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வரவே மாட்டேங்குது. என்ன பிக்சர்ஸ்? ஆமா, எல்லாரும் நல்ல தலைமை. விளையாடணும்.
இவர்தான் அரசரா? சதர்ன் டெரிட்டரியில இருக்கிற பெரிய ஆபீசர், ஆனா இவ்வளவு பணிவா நடந்துக்கிறியே, என்ன காரணமா இருக்கும்? சரி சொல்லுங்க, உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கமாண்டர் பிக்சர் சார், நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு குட்டி பையா. ரோசன் டைட்டன் ட்ராஸ் சிட்டியை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். கேட்ட உடைச்சிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. பயப்படவே இல்லை இருந்தாலும். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரிங்க்கும் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங், அதனால இதை நான் கிஃப்டா ஏத்துக்கிறேன். நீ இப்போ எங்க போற? அசால்ட்டாகிறாரு. நீ என்ன இப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ இங்க இருக்கணும்ன்றது என் உத்தரவு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்பவே எஸ்டேட் சுத்தி கேரேஜ் ரெஜிமெண்ட் ஆபீசர்ஸ் நிக்க சொல்லி ஆர்டர் போடு. சொல்ல நீ போய்கிட்டே இருக்க. என்ன காப்பாத்துறது உன்னோட கடமை. மக்களே நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுயநலமான அரசராக. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் செத்தவங்களுக்கு குழி தோண்ட கூட அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நிறைய பேர் இறந்தே போயிடுவாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவங்க நேரம்னு நாம போக வேண்டியது. உனக்கும் நேரம் தான் கேட்குற பைத்தியக்காரா. சரி போற நீ அங்க போய் என்ன பண்ண போற சொல்லு. நீ ஏன் இங்க இருக்க மாட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். லார்ட்ஷிப், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா, கமாண்டர் தாராளமா டைட்டன்ஸை ஃபேஸ் பண்ணட்டும். உங்ககிட்ட திறமையே இல்லாத மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு அங்க கிடையாது இல்ல. அங்க தடுத்தாதான் எங்க வராம இருக்கும். குட் டே சார். எப்பவும் போல எதுவுமே பண்ணாம இந்த நாளை ரொம்ப வசதியா அனுபவிப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு அங்க போகாதீங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க. பிக்சர்ஸ், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. உனக்கு மட்டும்தான் உயிர், மற்றவங்களுக்குலாம் என்ன இப்போ? போயா சொட்டு போய் நம்ம பிராக்டீஸ் பண்ண மாதிரி 4 ஸ்குவாடா எல்லாரும் பிரிஞ்சுக்கோங்க. எல்லா ஸ்குவாட்ஸும் ரிசோர்சஸ் சப்ளை பண்ணணும். மெசேஜ் பாஸ் பண்றது, எதிரிங்க கிட்ட சண்டை போடுறது உங்க வேலைன்னு கேரசன் ரெஜிமெண்ட் ஆர்டர் போட்டுருக்காங்க. இன்டர்செப்ட் ஸ்குவாட்ஸ் தான் இந்த வாட்டி வேன்கார்டுக்கு போறாங்க. மிடில் கார்டுக்கு போற கேடன்ஸ் சப்போர்ட் ஸ்குவாட் லீட் பண்ணும். ரியர் கார்டுல இருக்கிறவங்க எலிட்டுக்கு போங்க. என்னதான் அட்வான்ஸ்ட் டீம் இருந்து போயிருந்தாலும் உங்க வேலையை நீங்க சரியா பண்ணணும். ஆமா, அவுட்டர் கேட் உடைஞ்சு போச்சு. டைட்டன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஆர்மர் டைட்டன்ஸ் எப்போ வேணாலும் உள்ள வரலாம். அப்படி அது உள்ள வந்துருச்சுன்னா இந்த கேட் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது உண்மையா? இது கனவா இருக்கணும். அவனுங்கெல்லாம் ரோஸ் ஓவரை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒன்று ரோஸ் வர தவறவே இல்லை. அப்போ முன்னாடி அது இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது வேலை செய்யலன்னா மரண தண்டனை தான். அதே மாதிரி இந்த சண்டையில உங்க உயிர் போலாம். இன்னும் கொடுக்குறது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. ஒன்றும் அங்கே சாவணும், தப்பிச்சாலும் இங்கே சுற்றணும். இந்த டைட்டன்ஸ் இப்பதான் வரணுமா? இன்னும் ஒரு நாள் கழிச்சு வந்திருந்தாங்கன்னா நான் இன்டீரியருக்கு போயிருப்பேன். உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும். பயம் வருது. தள்ளி போடா. என்னடா உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன மாதிரியான கேள்வி? டைட்டன்ஸ் நம்மளோட கதையை முடிக்க போறாங்க. உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேச சொல்றியா என்ன? அவன் பயத்தில் பிடிச்சிருக்குல சைக்கோ. ஏன் உனக்கு பிடிக்காது? உன்னோட ஆம்பிஷன் டைட்டன்ஸ் கிட்ட சாவது தானே. இன்னும் ஒரு நாள் போயிருந்தா நான் எப்பிக்கு போயிருப்பேன். ஜான், உனக்கு புரியல. உன்ன மாதிரி எல்லாரும் சூசைட் பண்றவங்க கிடையாது. கொஞ்சம் வாய முடியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? 3 வருஷமா நம்ம இதுக்காக தானே ட்ரெயின் ஆனோம். நம்ம தப்பிச்சோம். மரணம் நெருங்கியும் நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறியா? இதுக்கு பயந்து பாதி பேர் இங்க பயந்து ஓடி போயிருக்காங்க. ஏன் சில பேர் இங்க செத்து கூட போயிருக்காங்க. ஆனா நாம இல்ல. 3 வருஷம் இருக்க முடிஞ்ச நம்மளால இன்னும் ஒரு நாள் முடியாதா? இங்க பாரு ஜான், உன்னால இதை பண்ண முடியும். அந்த எம்பி உனக்காக என்னைக்குமே காத்துக்கிட்டு இருக்கும். ஓவரா ஆடாதடா, கீழே விழுந்துற போற. இப்போ எதுவும் மரமண்டைக்கு புரியுதா?
ஏதாவது பேசி தான் போகிறேன். நிலைமை இங்க மோசமாச்சுன்னா நீ என்ன தேடி இங்க வரணும், புரியுதா? எப்படி தேடி வருவோம்ன்ற? நாம இங்க 2 பேருமே வேற வேற ஸ்குவாட்ல இருக்கோம். இங்க பாரு, இந்த போர் இன்னும் ஆபத்துல தான் முடியும். நம்ம பிளான் படி எதுவும் நடக்காது. என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். நீ யாரு நினைச்சிட்டு இருக்க? என் கூட வா. ஸ்பெஷல் ஆர்டர் படி உன்னை ரியர் கார்டுல அசைன் பண்ணிருக்காங்க. நாம ஓ. போலாம். ஆனா சார், நான் ஒரு கேடட். என்னால ஃபாஸ்டா செயல்பட முடியாது. நீ எப்படி வேலை பண்ணுவேன்னு நான் கேட்கவே இல்ல. மக்களை எவாக்குவேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அதனால எலிட் சோல்ஜர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா சார், நான் ஒரு நிமிஷம் சொல்றது. உனக்கு டைரக்டர் சால்வ் பண்ணிருக்காங்க. லூசுத்தனமா பேசாத, புரியுதா? உனக்கே தெரியும் இது நம்ம 2 பேர் பிரச்சனை கிடையாது. இங்க மக்கள் என்னமே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை யோசிச்சு பாரு. அவளுக்கு நீ தான் முக்கியம். சரிதான், என்ன மன்னிச்சிரு. நான் தான் யோசிக்காம விட்டுட்டேன். எனக்கு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ண. என்ன ஆனாலும் சரி, நீ மட்டும் சாகவே கூடாது. நான் தான் சாகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் தேடி வருது, என்ன பண்ணுறது? முடியாது. அதுவும் இந்த செவத்துக்கு வெளியில இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கண்டிப்பா சாக மாட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ்ல டைட்டன்ஸோட ஆரிஜினை பத்தி எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம எதுவுமே தெளிவாவும் இல்லை. அதுக்காக எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸ்கவுட் ரெஜிமெண்டோட எஃபர்ட்ஸ்னால டைட்டன்ஸோட எக்காலஜி நமக்கு தெரியும். மனுஷங்க கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் அவங்களுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. மற்ற உயிரினங்களை விட அவங்களோட உடற்பொருள் ரொம்ப வித்தியாசமானதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஆர்கன் கிடையாது. எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளோட உடல் மாதிரி தான் தெரியுது. அதோட அவங்க பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுல புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சாப்பாடு எப்பவுமே மனுஷங்க மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மிருகங்களை விட சாப்பிடாதா? ஒரே நோக்கமா இருக்கு. 100 வருஷமா மனுஷங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சாப்பிடாம உயிரோட இருந்துட்டாங்க. இருந்தாலும் இதை வச்சு பார்க்கும்போது அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு நம்மள சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. டைட்டன்ஸோட மோட்டிவேஷன் பசி கிடையாது. அவங்க கொல்லணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க சக்தி அபரிமிதமானது. அதுக்கு எந்த விதமான சயின்டிபிக் எவிடன்ஸும் அவசியமே இல்லை. அதனால நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜி இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அது பிரயோஜனமே இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. டைட்டன்ஸோட தலை சதனால அவங்க முன்னேறிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதோட அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. 2 நிமிஷத்திலேயே அவங்களோட தலை ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வேறயா? அந்த சைஸ் பத்தாதுன்னு இது வேறயா? எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்போ நீங்க டைட்டன்ஸ் இமார்டல்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆனா அவங்கள கொலை செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த இடத்துல அதுக்குதான் சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அவங்க தலை ரீஜெனரேட் ஆகாது. அப்ப மூளைக்கு போற நரம்ப கட் பண்றது தான் வேலை. இதுல இருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த கத்தியை வச்சு கழுத்தை வெட்டினா போதும், கதை முடிஞ்சிடும். டைட்டன்ஸோட வீக் பாயிண்ட்ல டீப்பா ஒரு வெட்டு பட்டுருச்சுன்னா அவங்க தலை ரீஜெனரேட் ஆகாது. அதோட அவங்க இறந்தும் போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த ட்ரைனிங் அங்க கொடுத்தது. நீ இந்த மாதிரி பார்க்க கூடாது. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நல்ல சோல்ஜர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹை ரேங்க்குக்கு போயிடலாம். ஏன் அதை வச்சு நம்ம ஒரு ரெஜிமெண்ட்டை கூட லீட் பண்ண முடியும்னா பாத்துக்கோ. இப்ப சொல்லு, 2 பேரும் இதை சேர்ந்தே செய்யலாமா? நல்ல பிளான் தான். கண்டிப்பா நான் உங்க கூடவே இருப்பேன். இங்க என்ன நடக்குது பாய்ஸ்? இங்க நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்களும் இதே கிளாஸ் தான், ஞாபகம் இந்த வச்சுக்கோங்க. வாட்டி உன்னால எங்களை ஜெயிக்க முடியாது ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்டா வருவோம். என்னப்பா சேலஞ்சா? நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரு நிறைய டைட்டில்ஸ் கொள்றாங்களோ அவங்க தான் கெத்து. முதல்ல ஏமாத்தாம கவுண்ட் சொல்லுங்க. சீக்கிரமா வாங்க. வேண்டாடுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. தயாரா இருங்க. யாருன்னு காட்டுவோம். நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது வந்து எல்லாமே ஹைட்டா தான் இருக்கு. குட்டி குட்டியா இருந்துச்சுல போன வாட்டி. எப்ப பார்த்தாலும் பெருசா பேசிக்கிட்டே இருப்பானுங்க.
வித்தியாசமா இருக்கு. இப்ப திடீர்னு சோறு வந்துச்சா? மை காட், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ வீடு ஐயோ ஐயோ ஓடுறான் ஒரு போடுவா வீடா அதுக்கு பட்டுச்சா அது அம்மாளுக்கு பட்டுச்சா? பின்னாடி இருந்தாலும் வெட்டணும் எப்படியாவது. ஐயோ ஏய், கால அம்மாளுக்கு தான் கால் போய்க்குது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க அதை சாப்பிடுறதை என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னால எதுவும் பண்ண முடியல. ஏய், இன்னும் எல்லா கேரக்டரும் போச்சுன்னா எப்படி? உள்ள போயிட்டு உயிரோட இருப்பாங்களா? அப்படி இருந்தா கூட கிழிச்சு எதுனாவது காப்பாத்திடலாம். ஏன்டா கத்துற? சாரி, எங்க தாத்தா ஒளிச்சு வச்சிருந்த புக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல செவுத்துக்கு வெளியே வாழ்க்கை எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு. டேய் டேய் நடிக்காத, நீ ஜோக் தானே பண்ணிட்டு இருக்க. செவுத்துக்கு வெளியில இருக்க வாழ்க்கையை மறந்துரு, அது தப்புடா. உன்னை ஜெயில போட்டுருவாங்க. என்ன நம்பு, வெளியே இருக்கிற வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. இந்த புக்ல போட்டிருக்கிறபடி இந்த உலகம் முழுக்க உப்பு தண்ணியால நிறைஞ்சிருக்கான். அதோட பாட்டமா கண்டுபிடிக்க முடியாதான். அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க. அதோட பேர் சி. நீ சால்ட்டியா சொல்ற? கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா உப்பு அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சா எப்பயோ வியாபாரிங்க அதை தோண்டி எடுத்திருப்பாங்க. தெரியுமா உனக்கு? ஆனா அதுதான் விஷயமே. அது எவ்வளவு தோண்டி எடுத்தாலும் அது காலியாகாது. என்னமோ சொல்றப்போ. அது மட்டும் இல்ல, சால்ட்டை தாண்டி அங்க நிறைய இருக்கு. ஒரு தண்ணி நெருப்பு மாதிரி ஜொலிக்குமா, ஒரு ஐஸ் கட்டி தளம் ஒரு கல்லு மேல ஏறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா. அப்படின்னா வெளி உலகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது கேட்கவே நல்லா இருக்கே. சரி, இதை வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. அதுவும் இல்லாம செவருக்கு வெளியே உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறதா என் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தானே தெரிஞ்சிருக்கோம்ல. என்ன பாரு, நாமளும் இவங்கள மாதிரியே ஒரு நாள் வெளியே போகணும். அப்பதான் நாமளும் சந்தோஷமா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்பா. ஓ அப்படிதான் ஆயிடுமோன்னு நினைச்சேன். கால் போயும் ஏய், ஐயோ வந்துடுறா எப்படியாவது. என்ன நடக்குதுங்க? உள்ள இருந்து வருவானா? இது எப்படி? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலைங்க. என்ன நடக்குதுங்க? இது என்ன எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே உக்காந்துட்டு இருக்கோம். எல்லாம் கண்ணுமிக்கிற நேரத்தில் கதையே வேறையா மாறிடுச்சு. அவன் தான் இப்போ ஹீரோ.
என்ன சொல்கிறது, இப்போ தான் வரேன், நான் ஏதோ செய்வேன் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அப்படின்ற மாதிரி இது எதுவுமே யோசனையே இல்லை, மூளையே வேலை செய்யலை, அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி படம் தான் இருக்குது பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் இவன் தானே ஹீரோ இதில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லைன்னா நம்ம எது நினைக்கிறோமோ அது எதுவுமே இதில் வரதில்லை. நம்ம யோசிக்காத அளவுக்கு ரொம்ப வேறு மாதிரிலாம் சீன்ஸ் வருதா நம்மளால யூகிக்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இது எப்படி எடுத்துக்குதுன்னு கூட தெரியல. கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. அது எப்பவுமே நம்ம ஒரு கதைனா இப்படி தான் பார்ப்போம், இப்படியே பார்த்து பழகிட்டோம். இது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அப்படியே கதைப்படியே போகுது. அது என்ன எப்படி எடுத்துக்குதுன்னே தெரில. நம்ம எப்பவுமே இப்படி தான் இது ஜெயிக்கும் இது தூக்கும் அப்படின்னு நினைப்போம். அது நீங்களே சொன்னீங்க இது ஹீரோ இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுக்குள்ள அந்த வைராகியம் இருந்தது, அம்மாவை கொண்டு இருக்காங்கன்றப்போ இங்கே இவ்வளோ போயிட்டு இருக்குது. அவன் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கிறப்போ அவனே என்னடா இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்றது வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு, என்ன சொல்கிறேன்னே தெரியல. அது எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது. அட்லீஸ்ட் உள்ளேருந்து எதாவது கிழிச்சிட்டு வெளியே வந்துடுவானோ என்ன அப்படின்னு நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. எப்படி இந்த மாதிரி இவனே இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் யார் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ப்ளஸ் வந்து இதுக்கு மேலே டீனேஜ் நிறையா இருக்காங்களா, அவங்க கூட யாருமே வரல. இந்த பசங்களே தான் போட்டு சண்டை போட்டுக்கினே இருந்ததுங்க. எனக்கு அதுவே ரொம்ப கோவம் வந்தது. எங்கடா போறீங்க மற்ற எல்லாரும், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவம் வந்துச்சு. ஸோ இந்த பசங்களும் ஃபுல்லாக போராடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ரொம்ப வீரமாக இருந்தது, பயப்படாமல் இருந்தது, போல்டாக இதை எதிர்க்கணும்னு ஃபுல் வெறியில் இருந்தாலே இவ்வளோ இதுவாக போயிடுச்சுன்னா இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. பாதி பேர் பயந்து அங்கேயே ஓடிட்டாங்க, பாதி பேர் அழுதுட்டு இருந்தாங்க. இவன் தான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கே எப்படின்னா இன்னும் இந்த இதுக்கப்புறம் எப்படி என்ன சொல்லி இவங்களை தேத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்கிறது, என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. நான் ஃபஸ்ட்டு அந்த அரசர் பார்க்கும்போது சரியான கோவம் வந்தது. அந்த பைத்தியக்காரன் நினச்சி எனக்கு அவ்வளோ கடுப்பாகிடுச்சு. வில்லான் சகாலையும் இப்படி தான் ஒரு அரசர் இருந்தான், இந்த அரசங்களே இப்படி தான். நான் அந்த கோவத்தில் பயங்கரமாக இருந்தேன். இது அப்படியே மாற்றி விட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கூட எனக்கு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு அவனோட கால் போனப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது ஒரு கால் போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னடா எப்படா அவன் ஃபைட்டுக்கு போவான்னு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே கேரக்டரே முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, இப்போ அது என்ட்ரி ஆச்சு, திடீர்னு என்ட்ரி ஆச்சு, திடீர்னு மறைஞ்சிச்சு. அப்படி என்ட்ரி ஆகிறது ஏன் சவுருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாங்க, அது ஏன் சவுருக்கு வெளியே வந்து அது ஓட்டை போட்டுட்டு அப்படி போனோன்றது என்னன்னு புரியல. அதோட நோக்கம் அட்டாக் பண்ணுற மாதிரியே இல்லை. ஜஸ்ட்டு வருது, அந்த வாலை வந்து உடச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுது, அவ்வளோதான் அதோட வேலை. அது எதிர்த்தா சண்டை போடுது. அதோட வீக்னஸ் என்னன்றது தெரிஞ்சிச்சு. அந்த இடம் பண்ணுறப்போ ஒரு மாதிரி அது புகமே அது உடம்புல இருந்தே அது வேக்கமே பண்ணிச்சு. இது டஸ்ட்டு இது பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணி துரத்து விட்டுட்டு மறைஞ்சு போச்சு. எனக்கு அந்த டவுட் தான், ஏன் அது நேராக சவுருக்குள்ளே வரலாம், மக்களுக்கு நடுவிலே வந்து நின்று இருக்கலாம்னு நினச்சா, ஏன் அந்த சவுருக்கு வெளியே தான் நிற்குது அங்கேயே போகுதுன்றது ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்தது. எனக்கு அது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. மக்களுக்கு பிடிக்கலையோ, மக்கள் மேலே ஏதோ வெறுப்பாக இருக்குது போல இருக்குது, அதனால அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சொன்னாங்க அது பசிக்காக சாப்பிட்றது இல்லை, அதாவது சாப்பிடாமே ஊரோடு இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பழி வாங்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி இதை நடந்திருக்கு போல, மனுஷங்களால் ஏதோ ஒன்று அப்படின்னு தோணுச்சு. கிளாஸ் எடுக்கும்போது இது பண்ணால் இதை அழிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னும் போது ஏன் இது யாருமே பண்ணலை, ஒருத்தர் கூட வந்து தைரியமாக இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்ததே இல்லையான்றது தெரியல. இல்லை எடுத்து எல்லாம் தோற்று தான் போச்சான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இது பண்ணால் இது அழிஞ்சிரும், இது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் இத்தனை நாள் யாராலுமே அதை பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் நம்ம துடிப்பான பசங்களா, இவ்வளோ வேகம் இவ்வளோ ட்ரைனிங் எடுத்துமே ஒன்றுமே பண்ண முடியல. அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அவ்வளோ வேகத்தில் போகிறத டக்குன்னு கடிக்க முடியுது, பிச்சு போட முடியுது, கேட்ச் பண்ண முடியுதுன்னா அப்போ என்ன தான் பண்ணுறது, அதை விட வேகமாக செயல்பட முடியல. அதோட அசைவு கொஞ்சம் அசைவே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அப்போ எவ்வளோ ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ணுறது, 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ தைரியமாக இருந்தோம், பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைனா என்ன சொல்ல. நாங்கள் அதிலே சொன்னோம் இந்த ட்ரைனிங் பத்தாது, என்ன இருந்தாலும் பத்தாது, ஓகே தப்பிச்சாவது வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தேன். பட்டு எல்லாமே ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சுன்றது ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி அந்த கிளாஸில் வந்து ரீப்ரொடியூசர் ஆர்கன் அதுவே இல்லை, ஆனால் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது, அது எப்படின்றது தெரியல அப்படின்னாங்க. அந்த டவுட் எனக்குமே இருக்குது. அது பார்த்தா அது உடம்புலேயே தெரியுது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் அது வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ கொன்னாலே இப்போ தலையை வெட்டினா திரும்ப அது உயிரோடு வராதுன்னு இருக்குது, ஓகே. ஆனால் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, அது எப்படி ஆகுது? ஸோ அந்த கூட்டம் குறையவே இல்லை, அப்படியே தான் அந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குன்றப்போ இது என்ன கதைன்னு தெரியல. நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது எப்படி வந்துட்டு போகுது, இது என்ன நடந்துட்டு இருக்குன்றது எக்கச்சக்க கொஸ்டின் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்போ ஆன்சர் தெரியுமே தெரியல. பட் அதுக்குள்ளேயே இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது வந்து இன்னும் சுத்தம் ஒன்றுமே மைண்டு ஃபுல்லாக பிளாக். இல்லைங்க, எனக்கு வந்து ஈரன் வந்தே ஆகணும். அந்த கேரக்டர் இல்லாமல் என்னால் யோசிக்கவே முடியல. தெரியல அடுத்த எபிசோடு எப்படின்ட்டு.
எனக்கு இன்னொரு டவுட்டு வந்துச்சு. இப்போ முழுங்குறாங்க இல்லையா? இந்த முழுங்குறவங்க தான் திரும்ப வந்து இந்த மாதிரி டைட்டன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்களோ? ஏன்னா ஒரு ஒரு உருவம் புதுசு புதுசாக தான் இருக்குது. வந்த உருவமே ஏதோ ரிட்டர்ன் வரல. ஒன்று 10 வயசான உருவத்தில் இருந்துச்சு, ஒன்று எங்கே ஒரு பையன் அப்படி இருந்தது. இந்த உருவத்தெல்லாம் பார்க்க இதுக்கு முன்னாடி இறந்தவங்களே திரும்ப இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மண்டை குழம்பிட்டு இருக்கு. எப்படா இது என்னதான் விட இது எப்படி தான் போக போகுது, இன்னும் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்ற எக்கச்சக்க கொஸ்டின் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது. ஆனால் கமெண்ட்ல ஸ்பாய்லர் மட்டும் வேணாம், எபிசோட் போக போக தெரிஞ்சுக்கலாம். பட் இது பார்த்தா நமக்கு எல்லாம் தோணும் தானே, இவ்வளோ டவுட்ஸ் வரதான் செய்யும். அது நம்ம போக போகவே பார்த்துப்போம். நீ எதுவும் சரி, நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. எங்களுக்கு இந்த குழப்பம் ஏன்னா எடுத்தது இப்படி நடந்து போச்சு, நாங்கள் வேற மாதிரி நினச்சிட்டு பார்த்தோம். 5வது எபிசோட்லேயே இவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்றது தான். அப்போ இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ விஷயம் நடக்க போகுதுன்ற அந்த பதைப்பதைப்பு அதில் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பார்க்கலாம் எப்படி போகுது.